விஜயகாந்த் பேச்சு இருக்கா தெளிவான முறையில் இருக்கும், மக்களுக்கு புரியும் வகையில் இருக்கும். அதை வச்சு நியூஸ்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவர் ரவுடியா இருக்காரு, இவருக்கு நாகரிகமா பேச தெரிய மாட்டேக்கு, எப்படியும் தெளிவாக மக்களிடத்தில் தன்னுடைய கருத்தை எத்தி வைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு நாகரிக கூட தெரியாத அநாகரிகமான ஒருவர் தலைவராக வரலாமா சொல்லி நியூஸ் சேனல்களில் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. மீடியா எதிர்ப்பில் இருக்கு, மீடியா காட்டுறதுதான் உலகம், அரசியல்வாதிகள் எல்லா பேருமே அகேன்ஸ்டா இருக்காங்க. அதிலும் கூட விஜயகாந்த் அவர்கள் செய்த சாதனை இருக்க, இது சாதாரணமானது கிடையாது. இப்போ நான் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச சாதனைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உண்மையில உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விஜயகாந்த் செஞ்ச சாதனைகள்ல ஒன்று என்னன்னா, 10 கோவில்களை அவர் தத்தெடுக்கிறார். அந்த 10 கோவில்களை தன்னுடைய பிள்ளைகளை போன்று அந்த கோவில்களை பராமரித்து அதனுடைய முழு செலவுகளை தன்னுடைய பொறுப்பில் அவர் எடுத்துக்கொள்கிறார். இவருடைய இந்த வேலையை பார்த்து அசைந்து போன, அதர்ந்து போன, ஆச்சரியப்பட்ட திமுகவினர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே 3 மாசத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்திலே ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அந்த சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அந்த புக்கில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா, கோவில்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட போகிறது திமுக. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 கோயில்களை நானே தத்தெடுத்து அதில் முடிக்க முடியாத கோயில்களை முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே திமுக அரசு சொல்லிச்சு கோயில்களை புனரமைக்கும்னு சொல்லி உடனே ஒரு புக்கை போட்டு சட்டசபையில் வச்சாங்க. அதாவது எதை விஜயகாந்த் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாரோ திமுகவினர்கள் தன்னுடைய ஃபியூச்சருடைய செயல்பாடாக அமைத்து கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். விஜயகாந்த் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுகிறது திமுக. அதுல வெறும் 3 இடத்துல மட்டும்தான் மாற்றமே செய்யறாங்க. மிச்சம் அப்படியே எல்லா திட்டங்களையும் காப்பி செஞ்சு இங்க பேஸ்ட் பண்றாங்கன்னா, எந்த அளவிற்கு தொலைநோக்கு பார்வையை கொண்டு மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில், மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கும் வகையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க.